கலந்திடவே கரைகளை இதயத்தில் களைந்திடுவோம். கலந்திடவே கரைகளை இதயத்தில் களைந்திடுவோம். மனதினில் மனிதம் மலர்ந்திடவே எழுகின்ற தீமைகள் அழித்திடுவோம். மனதினில் மனிதம் மலர்ந்திடவே எழுகின்ற தீமைகள் அழித்திடுவோம். உரிமைகள் உடைமைகள் அடைந்திடவே இயேசுவின் கொள்கைகள் ஏற்றிடுவோம். வாருங்கள் இறை மக்களே, கடல் அலையெனவே மாறி நாம் அங்குள்ள கொண்டு ஓரினமாக அவர் புகழ் பாடி நான் அவர் வழி வாழ்ந்திடுவோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் தங்களுடைய சிறப்பு கருத்துக்களை முன்வைத்து நம்மை ஜெபிக்க அழைக்க நாமும் நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களும் இந்த சன்னிதானத்தில் கடவுளுடைய அற்புதமான திருத்தலத்தில் ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். மேரி ரோஸ்லி நிஷா பிறந்தநாள் வழியாகவும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக வசந்த் பெர்னாண்டோ குடும்பத்தினர், கேத்ரின் எட்வினா ஆண்டோன் ஃபெட்ராய் தனம் பெர்னாண்டோ குடும்பத்தினர், கிளாரா விக்டர், மேக்ஸ் ஷோபா, நிஷாந்த் லிஃபியா, ஜேக்கப் ஜாக்லின் பிரின்சிஸ், சைமன் ஷோலி, ஷோபன் ஃபேமிலி மற்றும் ஜெயபாலன் செல்வராணி குடும்பத்தினர் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்பு கொடுக்கிறோம். நன்றிகள் எல்லாம் ஏற்று இறைவன் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியானது சிறப்பு கருத்தாக குடும்பத்தின் சமாதானத்திற்காக குழந்தை சாமி ஆண்டல், திவ்ய ஜோஹானா, ஜான் போஸ்கோ ஆரோக்கிய மேரியுடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும், ஜெத்ரூத் மேரி இன்ஃபன்ட் பிராங்க்லின் உடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும், ஜோஸ்பின் மேரி, ஆஷிஷ் வர்ஷித் இவர்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் இத்திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த நாளில் திருப்பலியானது ஆண்மலை பாற்றுக்காக நீதி ஜெயசலன், கேத்ரின் ஜெயசலன், விக்டர் டிஏடி சுவாமி, சுகுமார் சில்வேரா மற்றும் ஏ சபரிநாதன், சிறிய புஷ்பம், ரெமி மனோகர், ஏஞ்சலா யுகாரியஸ், லாரன்ஸ் விக்டர், அசுந்தா இன்னசென்ஸ், மெலானி ராஜேந்திரன், ஜெய் விக்டர் டிஏடி சுவாமி, டக்ளஸ் பெர்னாண்டோ யுகாரியஸ், பெர்னாண்டோ ஆஞ்சலா யுகாரியஸ், ஆர் ஏ சுவாமி, பி மாதவன், மேரி ஆகியோருடைய ஆண்மலை பாற்றுக்காகவும் இத்திருப்பலை ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆலயம் செல்வோம், ஆண்டவர் அருள் ஆசீர் பெறுவோம் என்று மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அழகான ஒரு பக்தி. தொன்று தொட்டு நம்முடைய கிறிஸ்துவ பாரம்பரியத்தில் ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய பக்தி. இந்த பக்தியின் வழியாக சொல்லித்தரக்கூடிய பாடம் என்னவென்றால், நம்முடைய குடும்பங்களை திரு இருதய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பது. குறிப்பாக திரு இருதய ஆண்டவரத்தில் விளங்கிய அந்த நற்பண்புகளை நம்முடைய குடும்பத்தில் விளங்க. இரண்டாவது, நாம் இந்த நாளில் நம்முடைய ஆத்துமாவை சுத்திகரிப்பு செய்து கடவுள் தரக்கூடிய அற்புதமான இந்த வாய்ப்பின் ஆசீர்வாதத்தை பயன்படுத்தி கொள்ள தரக்கூடிய அழகான நாள் தான் மாதத்தின் முதல் வெள்ளி. மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை திருதி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய அருள் ஆசை நாம் கேட்போம். கண்களை மூடுவோம், கரங்கள் குவிப்போம். அழகான அற்புதமான சுத்திகரிப்பின் நாளாகிய சுய ஆய்வு மறுபரிசீலனை செய்து நம்முடைய வாழ்வை சரி செய்து மீண்டும் கடவுளுக்கு உகந்த விதத்தில் நாம் வாழ தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பு நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கின்றேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறுகளால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனிதமரியாதை வானதூதர் புனிதர்களே, சகோதர சகோதரிகளே, நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள முன்வருகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவன் மன்னித்திரம் எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்த உமது திருமகனுடைய இதயத்தின் வழியாக உமது அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவலமானீர். அதனால் நாங்கள் அவரை பக்தியுடன் வழிபட்டு பாவ கழுவாயின் கடமை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பு இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகி உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் முன்னிலையில் நாம் பாவம் செய்தோம். நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியவில்லை. இறைவாக்கினர் பாரூக்கு நூலிலிருந்து வாசகம். பிரிவு 1, இறை சொற்றொடர்கள் 15 22 முடிய. நீங்கள் சொல்ல வேண்டியது, நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீதி உரியது. ஆனால் நமக்கும் யூதாவின் மக்கள், எருசலேமின் குடிகள், நம் அரசர்கள், தலைவர்கள், குருக்கள், இறைவாக்கினர்கள், மூதாதையர்கள் ஆகிய அனைவருக்கும் இன்று போல தலைக்குனிவுதான் உரியது. ஏனெனில் ஆண்டவர் முன்னிலையில் நாம் பாவம் செய்தோம். நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியவில்லை. அவரது குரலுக்கு செவிசாய்க்கவில்லை. அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளின்படி நடக்கவும் இல்லை. நம் கடவுளாகிய ஆண்டவர் நம் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த நாளிலிருந்து இன்று வரை நாம் அவருக்கு பணிந்து நடக்கவில்லை. அவரது குரலுக்கு செவிசாய்ப்பதில் ஈடுபாடு கொள்ளாமல் இருந்து விட்டோம். ஆகவேதான் பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டை நமக்கு கொடுக்கும் பொருட்டு எகிப்து நாட்டிலிருந்து நம் மூதாதையரை ஆண்டவர் அழைத்து வந்தபோது நம் அடியாரான மோசே வாயிலாக அவர் அறிவித்திருந்த கேடுகளும் சாபங்களும் இன்று வரை நம்மை தொற்றிக்கொண்டுள்ளன. மேலும் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மிடம் அனுப்பி வைத்த இறைவாக்கினர் வாயிலாக பேசிய சொற்கள் எவற்றுக்கும் நாம் செவிசாய்க்கவில்லை. மாறாக நம்மில் ஒவ்வொருவரும் நம் தீய உள்ளத்தின் போக்கில் நடந்தோம். வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் செய்தோம். நம் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் தீயென புரிந்தோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு கடவுளே எங்களை விடுவியும். 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 கடவுளே, வேற்று நாட்டினர் உமது உரிமை சொத்துனில் புகுந்துள்ளனர். உமது திருக்கோவிலே தீட்டுப்படுத்தியுள்ளனர். எருசலேமை பாழடைய செய்தனர். உம் ஊழியரின் சடலங்களை வானத்து பறவைகளுக்கு உணவாகவும் உம் பற்றுமிகு அடியாரின் உடைகளை காட்டு விலங்குகளுக்கு உணவாகவும் அவர்கள் அளித்துள்ளார்கள். பல்லவி. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு கடவுளே எங்களை விடுவியும். அவர்களின் இரத்தத்தை தண்ணீர் என எருசலேமை சுற்றிலும் அள்ளி இறைத்தார்கள். அவர்களை அடக்கம் செய்ய எவரும் இல்லை. எங்களை அடுத்து வாழ்வோரின் பழிச்சொல்லுக்கு இலக்கானோம். எங்களை சூழ்ந்துள்ளோரின் நகைப்புக்கும் ஏளனத்திற்கும் ஆளாகிவிட்டோம். ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு காலம் நீர் சினம் கொண்டிருப்பீர்? என்றென்றுமா உமது வெஞ்சினம் நெருப்பாக எரியுமோ? பல்லவி. கடவுளது பெயரின் மாட்சியை முன்னிட்டு கடவுளே எங்களை விடுவியும். எம் மூதாதையரின் குற்றங்களை எம்மீது சுமத்தாதேயும். உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். பல்லவி.
உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு கடவுளே எங்களை விடுவியும். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். பல்லவி. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு கடவுளே எங்களை விடுவியும். இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நாளும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 10 இறைவாக்கியங்கள் 13 16 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: கொராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெத்சாய்தா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறியிருப்பர். எனினும் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும். கப்பர்நாகுமே, நீ வானளாக உயர்த்தப்படுவாயோ இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய்? உங்களுக்கு செவிசாய்ப்பவர் எனக்கு செவிசாய்க்கிறார். உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கிறார். என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பினவரையே புறக்கணிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பு எங்குள்ளதோ அங்கு இறைவன் இருக்கிறார். அன்பு எங்குள்ளதோ அங்கு இறைவன் இருக்கிறார். இறைவன் எங்கு இருக்கின்றாரோ அங்கு மகிழ்ச்சி இருக்கிறது. மகிழ்ச்சி எங்கு இருக்கின்றதோ அங்கு அன்பு நிறைவாக்கப்படுகிறது. Where there is love, there is happiness. Where there is happiness, there is God. And where there is God, that is a fulfillment of love என்று நாம் சொல்லலாம். அன்புதான் கடவுள். அந்த கடவுள் எங்கு இருக்கிறாரோ அங்குதான் மகிழ்ச்சி. நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று. அந்த கடவுள் தான் அன்பாகவும் இருக்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுனுடைய முதல் வெள்ளி திருவருதி ஆண்டுடைய பக்தி நம் கண் முன்பாக வருவது அன்புதான். கடவுளுடைய அன்புதான் அற்புதமான வெளிப்பாடு. ஏறக்குறைய இந்த பக்தியானது நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்துவ விசுவாசத்தில் நம்முடைய அப்பா அம்மா கிட்ட இருந்து, நம்முடைய தாத்தா பாட்டிகளிருந்து பரம்பரையாக இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை பக்தியை நாம் பெற்று வளர்த்து நாமும் கொடுக்க தலைமுறைதோறும் வழங்க அற்புதமான காலங்கள். இந்த பக்தியானது ஏறக்குறைய 450 ஆண்டுகள் முதலில் காட்சி கொடுக்கப்பட்டது மார்கரெட் மரியம்மாளுக்கு. மார்கரெட் மரியம்மாளுக்கு ஆண்டவர் இயேசு தன் இதயத்தை வெளியே காண்பித்து காட்சி கொடுக்கிறார்.
நினச்சி பாருங்கள். இதயம் என்றால் உடல் உறுப்புக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் இயேசு தன் இதயத்தை வெளியே காண்பிக்கிறார். அந்த இதயம் என்பது இயேசுடைய மன்னிக்கும் இதயம், இயேசுடைய இரக்கத்தின் இதயம், இயேசுடைய பரிவின் இதயம், இயேசுடைய அன்பின் இதயம், இயேசுவின் பாசத்தின் இதயம். அந்த இதயத்தை வெளியே காண்பித்து மார்கரெட் மரியாமாளுக்கு காட்சி கொடுத்து சொல்லப்பட்ட வார்த்தை தான், இந்த உலகத்தை, இந்த மானிட குலத்தை, மனிதர்களை நான் மிகவும் அன்பு செய்கிறேன். ஆனால் என்னவோ இந்த உலகமும் இந்த மனிதர்களும் என் அன்பை புறக்கணித்து கொண்டே இருக்கிறார்கள். நீயாவது அன்பு செய்ய மாட்டாயா? இந்த கேள்வி ஆண்டவர் இயேசு நம்மிடம் கேட்டால் நமது பதில் என்ன? நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, நீயாவது என் அன்பு செய்ய மாட்டாயா? உன் குடும்பம் என்னை அன்பு செய்யாத என்று ஆண்டவருடைய கேள்விக்கான பதிலை நாம் தேடக்கூடிய அழகான விஷயம். இந்த நாளுடைய முதல் வாசகம் பாருக் இறைவாக்கினர். எப்படி கடவுளுடைய அன்பை இஸ்ராயல் மக்கள் புறக்கணித்தார்கள், எப்படி கடவுளுடைய அந்த கீழ்ப்படிதலுக்கு எதிராக நடந்தார்கள், எப்படி கடவுளுடைய குரலுக்கு அவர்கள் செவிசாய்க்கவில்லை. அதனால் என்ன நடந்தது? கடவுளுடைய குரலுக்கு செவிசாய்க்காமல், கடவுளுக்கு கீழ்ப்படியாமல், கடவுளுடைய அன்பை புறக்கணித்து என்ன நடந்தது? இஸ்ராயல் மக்கள் பல நாடுகளுக்கு அடிமையாக இருந்தார்கள். கஷ்டமாய் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள். அதான் இன்றைய நாளுடைய புலம்பலாக இருக்கிறது. லெமண்டிங் அபவுட் த இஸ்ராயல் லைஃப்ல லெமண்டேஷன். ஒரு புலம்பலை பாருக் இறைவாக்கினர் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது. நாங்கள் இப்படியெல்லாம் கடவுளுக்கு விரோதமாக இருந்தோம் என்றெல்லாம் சொல்லப்பட்டு கடவுளுடைய மீண்டுமாக மன்னிப்பை உணர்த்தக்கூடிய அற்புதமான முதல் வாசகம்தான் இந்த நாளுடைய வாசகங்கள். இந்த நாளுடைய நற்செய்தி இன்னும் கூடுதலாக 3 நகரங்களை ஆண்டவர் சாடுகிறார். 3 நகரங்கள், கொரசின், பெத்சாய்தா, கஃபர்நகூம். 3 நகரங்கள் ஆண்டவர் கோபப்படுகிறார், சாடுகிறார். ஏன், எதற்காக? கிரேக்க நாட்டில் ஏத்தன்ஸ் நகர், அங்கே ஒரு புகழ்பெற்ற ஒரு சிற்பி இருக்கிறார். அந்த சிற்பியை அந்நாட்டு அரசன் வரவழைத்து, இந்த மக்கள், கிரேக்க நாட்டுடைய மக்கள் நேரத்தை விரயம் செய்கிறார்கள், எப்படி நேரத்தை பயன்படுத்துவது என்று மக்களுக்கு தெரிவது கிடையாது. ஆகவே நேரத்தை வலியுறுத்தி ஒரு சிலையை வடித்து கொடு என்று. சிற்பி, நேரத்திற்கு ஒரு சிலையா? அந்த நேரத்தை நான் எப்படி வடிவமைப்பது, அது எப்படி குறிப்பறிந்து சிலையில் நான் சொல்லுவது என்று சிற்பி குழம்புகிறார். இறுதியில் ஒரு சிலை அவர் செய்கிறார். அந்த சிலை இவ்வாறு இருக்கிறது. அவர் வடித்த அந்த அழகான சிலை எப்படி என்றால், ஒரு மனிதன் வேகமாக ஓடுவது போல அந்த சிலை. பிறகு முடி, முன்னாடி இருக்கிற முடி அப்படி கொத்தாக கீழே விழுவது போல முன்பாக இருக்கிறது. அரசன் பார்த்துவிட்டு இது என்ன கேட்கின்ற போது, அரசே, வேகமாக மனிதன் ஓடுகிறார், நேரமானது வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. விழிப்பாய் இருப்பவர்கள் நேரத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அந்த முடி முன்னாடி தொங்குவது போல விழிப்பாய் இருப்பவர்கள் நேரத்தை பயன்படுத்த, விழிப்பற்றவர்கள் நேரத்தையும் காலத்தையும் பயன்படுத்தாமல் பிதற்றுகிறார்கள். ஐயையோ, நேரத்தை நாம் விட்டுட்டோமே என்று புலம்புகிறார்கள் என்று அவ்வளவு அழகாக அந்த சிலை வடித்தானம் அந்த சிற்பி. ஆக அன்புக்குள்ள நேரம் போல வாய்ப்புகள், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா, கடவுள் நிறைய வாய்ப்புகளை தருகிறார். இன்றைக்கு அதுதான் மனசுக்குள்ளாக இந்த வாசகத்தை படிக்கின்ற பொழுது ஒரு உணர்வு, ஒரு உள் ஒளி. த இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் டுடேஸ் வேர்ட் ஆஃப் காட். காட் இஸ் கிவிங் லாட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி டு சேஞ்ச். கடவுள் நிறைய வாய்ப்புகளை கொடுக்கிறார். மாறுவதற்கான வாய்ப்பு, மாற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு, பழைய வாழ்க்கையிலிருந்து திரும்பி வர வாய்ப்புகள். ஆக அதை தான் நாம் திருவிழாவாக நாம் எடுத்து கொண்டாட போகிறோம். ஆக திருவிழாக்கள் பழைய பாவ பலவீன வாழ்க்கையிலிருந்து மீண்டுமாக கடவுளுக்கு நன்றி செலுத்தி ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெறுவது தான் நம்முடைய பங்கு திருவிழாவும் கூட. இதை தான் தவறவிட்டார்கள் 3 நகரத்தை சார்ந்த மக்கள். ஒன்று என்ன, கொரோசின், இன்னொன்று பெத்சாய்தா, 3வது கஃபர்நகூம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பகுதிகளுக்கெல்லாம் செல்ல எனக்கு ஒரு வாய்ப்பும் கிடைத்தது. இந்த புனித பூமிக்கு சொல்லுகின்ற போது ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இந்த 3 நகரங்களை என்ன சொல்கிற ஆண்டவர், நீங்கள் நினச்சி பாருங்க, இரக்கத்தின் கடவுள், பரிவின் கடவுள், மன்னிப்பின் கடவுள். ஆனால் கொரோசின் நகரே உனக்கு ஐயோ கேடு என்கிறார். பெத்சாய்தா நகரே உனக்கு ஐயோ கேடு. கஃபர்நகூமே, நீ வானளவு உயர்ந்து விடுவாயோ, பாதாளம் வரை நீ தாழ்வாய் என்னெல்லாம் ஆண்டவர் அந்த நகரங்களை எச்சரிக்கிறார். வாய் ஏன், இதற்காக அந்த நகரத்து மக்கள் என்ன செய்தார்கள்? அப்போ கடவுளுடைய அந்த சாபத்தை, கடவுளுடைய கோபத்தை, கடவுளுடைய
ஆசீர்வாதத்தை இழக்கிறார்கள். ஏன்? எதற்காக? கடவுள் தரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தாமல் பழைய வாழ்க்கையிலே இருக்கிறார்கள், அல்லது நல்லொழுக்க பின்னணியில் அல்லது பின்தங்கி இருக்கிறார்கள். ஆக இந்த 3 காரணங்கள். ஒன்று, ஆண்டவர் இயேசுவை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. They were not at all identify the real, the Messiah. இந்த 3 நகரத்து மக்கள் ஆண்டவர் இயேசுதான் கடவுள் என்று அவர்கள் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. இதே தான் இந்த கேள்வி. Am I identify the Jesus in me? நான் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ளலாம், அல்லது நான் இயேசுவை என் குடும்பத்தில் நான் அடையாளம் கண்டுகொள்ள முடிகிறதா? In what way am I identifying Jesus? இயேசுவை நான் எப்படி அடையாளம் கண்டுகொள்கிறேன்? ஒரு கேள்விக்கான பதிலை நாம் தேடலாம். இரண்டாவது, இந்த 3 நகரங்கள் பெத்சாய்தா, கொரோசின், கஃபர்நகூம், இந்த 3 நகரங்களும் இதற்கு யாருக்கு முன்னுரிமை முதலிடம் கொடுத்ததென்றால், புகழுக்கு, வசதிக்கு, பதவிக்கு, பிறகு தீய வாழ்க்கைக்கு, இதற்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தது. அதனால தான் ஆண்டவர் கோபப்பட இவ்வளவு புதுமைகள், இவ்வளவு நற்செயல்கள், போதனைகள் செய்தும் ஏன் இதற்காக இப்படி என்று அவர்களுடைய முன்னுரிமை, முதன்மை வேறு எங்கேயும் செல்கிறது. அதை கடவுள் கோபப்படுகிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் யாருக்கு எதற்கு முன்னுரிமை முதலிடம் கொடுக்கிறோம்? இயேசுதான் முன்னுரிமை முதலிடமாக இருக்கிறாரா என்ற கேள்வியை நாம் தேடலாம். 2, மூன்றாவதாக, எவ்வளவோ இறைவாக்கினர்கள் அனுப்பப்பட்டாலும் அதாவது அவர்கள் சாதாரணமாகவே எடுத்துக்கொள்கிறார்கள். They were taking as an ordinary way. சாதாரணமாக take it for granted. ஆகையால் ஆண்டவர் இயேசுனுடைய அந்த பணிகள், அந்த போதனைகளை அவர்கள் சிறப்பாக கருது. அதுவும் ஆண்டவருடைய அந்த கோபங்களாக. அன்புக்குரிய நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அழகான வாய்ப்புகள் கடவுள் மீண்டும் மீண்டும் மீண்டுமாக வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய பழைய வாழ்வு இருக்கலாம், காயப்பட்ட வாழ்க்கை இருக்கலாம், மனசுக்குள்ள வலிகளோடு இருக்கலாம், அல்லது கடவுளுக்கு விரோதமாக வாழ்ந்திருக்கலாம், இருக்கலாம். ஆக நம்முடைய வாழ்க்கையெல்லாம் மாறுவதற்கான ஒவ்வொரு திருப்பலியும் அதுதான். அந்த ஒவ்வொரு திருப்பலி என்பது இட்ஸ் a chance to change. ஒரு திருப்பலி மாறுவதற்கான வாய்ப்பு. இன்னும் இறைவனுக்கு உகந்த விதத்தில், இன்னும் கணவனுக்கு உகந்த விதத்தில், மனைவிக்கு உகந்த விதத்தில், பெற்றோருக்கு உகந்த விதத்தில், இல்லையா? ஆக ஒவ்வொரு திருப்பலியும் ஒரு மாற்றத்திற்கான வாய்ப்புகளை கடவுள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் இந்த 3 நகரங்கள் இவ்வளவு அற்புதமான இயேசுடைய பணிகளை கண்டும் உணராமல், செவிசாய்க்காமல், கீழ்ப்படியாமல், மாறாமல் இருந்ததால் ஆண்டவர் அந்த 3 நகரங்களை சபிக்கிறார். ஆக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவனை நாம் அடையாளம் கண்டுகொண்டு அந்த இறைவன் தான் பிரதானம், முன்னுரிமை, முதன்மை என்ற சிந்தனையில் நாம் வாழ கடவுள் தரக்கூடிய அழகான அற்புதமான வாய்ப்புகள் தான் திருப்பலி எல்லாம், அல்லது நம்முடைய பங்கு திருவிழாவாக இருக்கலாம். இந்த வாய்ப்புகள் எல்லாம் இறைவனுடைய அருள் ஆசீராக பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை முன்னோக்கி நாம் நகர்த்துவோம். இறைவனுடைய அருள், ஆசி, இரக்கம், ஆற்றல், அன்பு நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அருளோடும் ஆசீர்வாதத்தோடு வழி நடந்த இறைவனை நாம் முன்னுரிமைப்படுத்தி நாம் வாழ திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் இறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கைப்பார்.
அன்புமிக்க சகோதர சகோதரி, நம்முடைய கடவுள் வாய்ப்புகளை கொடுத்து அருளாலும் ஆசீர்வாதத்தில் நிரப்பக்கூடிய அற்புதமான மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இயேசுடைய அன்பை, பாசத்தை, இரக்கத்தை உணர்த்தக்கூடிய அவருடைய அருள் நலன்களால் நிரப்பிட கையளிக்கக்கூடிய புனிதமான திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பான மற்ற மகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது மக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அருள் தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் இல்லை எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவும் தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்தினிடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியை முகந்து கொள்ளவும் செய்தனர். ஆகவே புனிதர்கள், வானக தூதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவென்று வரை குரலாய் பாடுவதாவது: உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக நெடுஞ்சான் கிடையாக நாம் விழுந்து தொழுது வணங்கி ஆராதித்து அந்த ஆண்டவர் இயேசுனுடைய அன்பையும் இரக்கத்தையும் அவர் தரக்கூடிய வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி மாறுதலுக்கான, மாற்றத்திற்கான அழகான தருணங்களாக ஒவ்வொரு நாளும், அதுவும் குறிப்பாக மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இந்த நாளில் இறைவனுடைய உடல் அந்த திரு ரத்தத்தினால் அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற நாம் முயற்சிப்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழுது காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள் நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் தொழும் மதுநோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் சிறப்பாக எங்களுடைய குடும்பங்களில் எங்களோடு வாழ்ந்து மறைத்த எங்களுடைய பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், இன்னும் யாரும் நினையாத ஆன்மாக்களை நீர் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் மக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். வழியாக இவரோடி வரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைக்குள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசுவின் அன்புதான் திருதி ஆண்டவருடைய பக்தி. தன்னுடைய அன்பினால் அருளினால் கடவுள் நம்மை வழிநடத்துகிறார். அந்த இயேசுவே முதன்மையும் முன்னுரிமை பிரதானமும் என்று நம்முடைய வாழ்வின் மையமாக நம்முடைய வாழ்க்கை எப்போதும் நகர்த்தி செல்ல கடவுளுடைய அருள் ஆசை நம்முடைய தனிப்பட்ட திருமண குடும்ப துறவு வாழ்வையெல்லாம் ஆண்டவர் இயேசு ஆசீர்வதிக்க கரங்கள் விரித்து ஆண்டவர் கரத்தில் அமைப்பு கொடுத்து போற்றி புகழ்ந்தேத்தி நாம் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உடைய திருத்துதர்களுக்கெல்லாம் மொழிந்திரு. எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், கடினமான உள்ளங்கள் அல்லது நம்பிக்கை இன்மைகள், சுயநலன்கள் ஆண்டவரை இவையெல்லாம் பாராமல் உம்முடைய அருளால் ஆசீரால் மன்னித்து அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருமணம் கொள்வீராக. என்றென்றும் வாத ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலை எங்கள் மேல் இரக்கமாயும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல வாய்ப்புகள் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அழைத்த ஆண்டவர் அக்கறையோடும் படைத்த கடவுள் நம்மை பராமரிக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு ஒருபுறம், அதே நேரத்தில் மீண்டும் இறைவன் பக்கம் அல்லது இறைவன் பால் அல்லது இறைவனை நோக்கிய வாழ்வாக அமைத்து கொள்ள அந்த இயேசு ஆண்டவரை பிரதானமும் மையமும் முன்னுரிமையும் முதன்மையும் என்ற சிந்தனைக்குள்ளாக நம்முடைய குடும்ப வாழ்வெல்லாம் நகர்த்து நம்மை தேடி வரக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் திறவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை, கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக.
யூபிலி ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழியச் செய்கின்ற பிறர் அன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்கச் செய்வதாக. படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டத்தின் அருளும் ஆசீரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மேல் தூண்டி எழுப்புவனவாக. எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பணத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திரு தூதர்களாக இந்த யூபிலி ஆண்டில் எம்மை மாற்றுவீராக. எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமேன். இறை இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை மக்களாகிய நாம் நீங்கள் ஆர்வத்தோடும் ஆசையோடும் வருகை தந்து பங்கெடுப்பது மிக மிக மகிழ்ச்சியானது. மனசுக்கு வெறுமையிலிருந்து வெற்றிடத்திலிருந்து ஒரு நிறைவை, ஆசிரை, ஆற்றலை, சக்தியை, பலத்தை, ஞானத்தை, புத்தியை, அறிவை, சந்தோஷத்தை தரக்கூடிய அற்புதமான உன்னதமான உயர்வான சிறந்த பொக்கிஷமான புதையலான ஒரு பொற்களஞ்சியமான இடமாக இருப்பது தான் ஆண்டவருடைய சந்நிதி. ஆண்டவருடைய சந்நிதி மனசுக்கு நிம்மதியாக கடவுள் வழங்குகிறார். ஆகவே நிச்சயமாக உங்களை அன்போடு
நம்பிக்கையோடு இறைவன் ஆசீர்வதிக்கிற சிந்தனையோடு தொடர்ந்து சில அறிவிப்புகளுக்கு பிறகு நாம் நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் பங்கெடுப்போம். நற்கருணை ஆண்டவரோட சில மணி நேரங்கள், இது ஒரு அழகான அற்புதமான நேரம் இல்லையா? பரபரப்பான பதற்றம் நிறைந்த சூழல் வெளியில், ஆனால் ஒரு 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 வகையான மனசுக்கு ஒரு இதமான ஒரு அழகான சூழலை நாம் தேடி ஆண்டவரோடு நாம் பேசுவது, ஆண்டவர் பேசுவதை கேட்பது, இயேசுவோடு இணைந்த வாழ்வு இனிமையான வாழ்வாக மாற்ற அற்புதமான இந்த ஆராதனையில் நாம் பங்கெடுப்போம். அதற்கு முன்பாக திருவிழா நாளைக்கு தொடங்க இருப்பதால் சில அறிவிப்புகளை மீண்டுமாக நினைவுறுத்த விரும்புகின்றேன். முதலில் நாளைக்கு நம்முடைய பங்கினுடைய 69வது ஆண்டு பெருவிழாவை நாம் தொடங்குகின்றோம். எல்லோரும் ஜெபியுங்கள். ஏனென்றால் இது கடவுளுடைய விருப்பம், அன்னையின் ஆசீர். ஆகவே எல்லோரும் நம்முடைய பங்கிலே இப்போ நீங்கள்லாம் நல்ல ஆர்வத்தோடு வருவீங்க. சில பேர் ஆர்வம் சற்று குறைவாக இருப்பார்கள், நம்பிக்கையோடு இருப்பார்கள், நம்பிக்கையில் தளர்ந்திருப்பார்கள். ஏன்னா பங்கு பலதரப்பட்ட மக்களாக உள்ளடக்கியது. ஆக எல்லா மக்களும் இந்த திருவிழாவுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று பங்குக்காக, பங்குள்ள அனைத்து குடும்பங்களுக்காக, குறிப்பாக பெரியவர்கள் இருப்பார்கள், குழந்தைகள் இருப்பார்கள், நோயாளிகள் இருப்பார்கள், வருத்தத்தில் இருப்பார்கள், கடன் தொல்லையில் இருப்பார்கள், பல ஆண்டுகளாக திருமணம் ஆகாமல் இருப்பார்கள், பல நாட்களாக பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பார்கள். எத்தனை விதமான போராட்டங்களோடு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு பதிலாய் இந்த திருவிழா அன்னையின் வழியாக அமைய நாம் எல்லோரும் முதலில் நாம் ஜெபிப்போம். நாளைய நாளுடைய நிகழ்வுகள், நாளைக்கு சாயங்காலம் நாம் திருவிழாவுடைய கொடியேற்ற நிகழ்வு ஆகிய மாலை 5:30 மணிக்கு இல்லையா, 5:30 மணி போல நாம் திருவிழாவுடைய கொடியானது மந்திரித்து, அதை தொடர்ந்து நாம் ஜெபமாலைகளை சொல்லிக்கொண்டு வெளியில் நாம் பவனியாக வருகை தந்து, பிறகு உள்ளுக்குள்ளாக வந்து, பிறகு வரவேற்பு நடனத்தோடு நாம் தொடங்கி திருவிழாவினுடைய முதல் நாள் கொடியேற்றத்தை நாம் தொடங்கவிருக்கின்றோம். ஆகவே இறை மக்கள் 5:30 மணி போல வருகை தர உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஒன்று, நாளைக்கு பாருங்கள், நம்முடைய திருவிழாவுடைய முதல் நாளை தொடங்கி வைக்க வருபவர் நம்முடைய தருமபுரி மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதக லாரன்ஸ் பாயஸ் அவர்கள். நாளைய நாளுடைய கருத்து பாருங்கள், அன்னை மரியாள் குடும்ப வாழ்வின் முன் மாதிரியானவர். இந்த திருவிழா முழுவதும் ஃபேமிலி ஓரியன்டாக, குடும்பத்தை மையப்படுத்தி அன்னை மரியாள் நம் குடும்பத்தில் என்ற சிந்தனையோடு நாம் தொடங்குகின்றோம். ஆகவே நேரத்தோடு வாருங்கள். 3 ஜோனல் சிறப்பிப்பார்கள். 1, இரண்டாவதாக ட்ரெஸ் கோட். இன்றைக்கி கூட சில பேரில் இந்த முதல் வெள்ளிக்கிழமை ரெட்டில் வரீங்க, நல்லது தான், ரெட்டில் வருவது நல்லதுதான். இல்லை என்றாலும் நாளைக்கு கூடுதலாக ப்ளூ கலரில் வருவதற்கு முயற்சிகளை, காவி உடைகள் இருந்தால் உடுத்திக்கொள்ளலாம், ப்ளூ கலர் இல்லை என்றாலும் பரவாயில்ல. ஆகையால் எதாவது நாம் செய்ய முடியும். சின்ன சின்ன ஆடைகள் கூட நம்முடைய திருவிழாவுக்கான தயாரிப்புகள் இருந்தால் வரலாம், இல்லை என்றாலும் பரவாயில்ல. ஆகவே நாளைக்கு ஒரு ட்ரெஸ் கோட் அப்படின்னு நீங்கள் முயற்சி எடுக்கலாம். அடுத்ததாக மெழுகுத்திரிகள் கட்டாயம் எல்லோரும் வாங்கி கொள்ளுங்கள். நாம் இங்கே மெழுகுத்திரை நாம் ஏற்ற முடியாது. வெளியில் திருப்பலி முடிந்தவுடன் மெழுகுத்திரைகளை தனியாக பொருத்தனை செய்ய ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஆகவே அங்கு நாம் சென்று மெழுகுத்திரைகளை ஏற்றி பாத்திமா தாயிடத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கவிருக்கின்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். இந்த 10 நாட்கள் நாளை தொடங்குகிற 2 விஷயங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 1, கடவுள் செய்த நன்மைகள், தேவத்தாய் பாத்திமா தாயின் வழியாக செய்த நன்மைகளை ஒன்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கடந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்வில் பெற்ற ஒரு நன்றி, அது என்னவாக என்பதை நீங்கள் தான் சிந்தித்து அந்த நன்றியை இந்த 10 நாட்கள் சொல்வது. 2, உங்களுடைய சிறப்பு கருத்து என்னவாக தான் இருக்கு. அம்மா எப்பொழுதும் ஆசீர்வாதத்தை வழங்குகிறாள். உங்கள் சிறப்பு கருத்து குழந்தை பாக்கியமோ அல்லது தொழில் வளர்ச்சியோ அல்லது குடும்ப சமாதானமோ அல்லது உடல் நலமோ எதுவாக இருந்தாலும் அதை முன்னின்று நீங்கள் வேண்டலாம். விண்ணப்பங்களை எழுதி கொண்டு, நன்றிகளை எழுதி கொண்டு வரலாம், விண்ணப்பங்களை எழுதி கொண்டு வரலாம். இப்படியாக நாளை நாம் சிறப்பாக தயார் செய்வோம். மெழுகுத்திரைகளை வாங்கி சிறப்பாக நம்ம திருவிழாவினுடைய கொடியேற்ற நிகழ்வை தொடங்கி வைப்போம். நிச்சயமாக இந்த வருஷ திருவிழா எல்லோருக்கும் ஆசீர்வாதத்தின் விழாவாக மாறட்டும். எல்லா நாளும் பங்கெடுக்க முயற்சிடுங்கள். பல பேருக்கு சொல்லுங்கள், நீங்கள் யாரெல்லாம் பார்க்கணும் அன்னையினுடைய செய்தியை, அன்னையின் செய்தியாளர்களாக லெட்ஸ் ஆல் பிகம் த அம்பாசடர் ஆஃப் லேடி ஆஃப் ஃபாத்திமா. லெட்ஸ் ஆல் பிகம் த அம்பாசடர். அம்பாசடர்னா செய்தியாளர் இல்லையா? நம்ம எல்லோரும் யாரெல்லாம் நாம் பார்க்கணும் அவர்களெல்லாம் திருவிழாவுக்கு வர சொல்லுங்கள். அன்னையினுடைய அழைப்பு கொடுங்கள். நிச்சயமாக இந்த வருஷ திருவிழா ஆசீர்வாதத்தின் பெருவிழாவாக அமையட்டும். கடவுள் நாம் எல்லோரும் நிறைவாய் ஆசீர்வாதி பகிர்ந்து நிற்போம். இறுதி ஜெபம் தொடர்ந்து நற்கருணை ஆசீர்வாதத்தில் பங்கெடுப்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, இந்த அன்பின் அருள் அடையாளம்
எங்களை புனித அன்பத்தினால் பற்றறிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் மது திருமகனிடம் என்று மீட்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். படியிடுவோம். அற்புதமான இந்த நேரத்தை இயேசுவோடு நாம் இந்த நேரத்தை பயன்படுத்துவோம். பரபரப்பான வாழ்க்கை சூழல், அந்த வாழ்க்கை சூழல் அமைதியை தேடி, நிறைவை தேடி, அருளை தேடி, ஆசீர்வாதம் தேடி, எப்படி தண்ணீரானது நீரோடைக்குள்ளாக அந்த கடலை தேடி அந்த தண்ணீர் ஓடுகின்ற பொழுது அது தன்னை சுத்திகரிப்பு செய்து கொண்டே அது கடலுக்குள்ளாக செல்லுகிறது. அதுபோல கடலாகிய சமுத்திரமாக கடவுள் இருக்கிறார் என்றால் ஓடுகின்ற தண்ணீராக நாம் அதில் மாறி குட்டையிலிருந்து நாம் நீரோடை போல மாற அற்புதமான வாய்ப்புகள், அழைப்புகளை கடவுள் வழங்குகிறார். அற்புதமான இந்த நேரத்தில் இயேசுவோடு நாம் நம்மோட கடவுள் ஆகவே நம்முடைய பங்கு திருவிழா எதிர்கொண்டு வருவதால் பங்கு திருவிழாவுடைய அருளையும் ஆசீர்வாதத்தை நாம் பெறவும் இந்த நாள் இந்த நேரத்தை அந்த ஆண்டவரோடு நாம் செலவிடுவோம். இயேசு ஆண்டவரே பிரதானமும் மையமும் முன்னுரிமையும் முதன்மையாக என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை போற்றி புகழ்ந்தேத்தி ஆராய்த்து வணங்கி தொழுது கடவுளை நாம் புகழ்ந்தேத்தி நித்திய ஸ்துதிக்குரிய பாடலை நாம் பாடுவோம். தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சியும் உண்டாக இணையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா உலகம் முடியும் வரை இருப்பேன் என்று சொன்னவர் அதை செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு கொடைதான் நற்கருணை. நற்கருணை என்பது மாபெரும் கடவுள் வழங்கிய ஆசீர்வாதத்தின் கொடை. நற்கருணையே இல்லை என்றால் திருச்சபை வெறும் அருங்காட்சியாக மாறிவிடும் என்று முன்னாள் திருத்தந்தை பெனடிக்ட் அவருடைய வார்த்தைகள் உண்மையிலும் உண்மைதான். நற்கருணையே இல்லை என்றால் நாம் எல்லோரும் நிச்சயமாக கிறிஸ்துவத்தின் சாரத்தை நாம் இழந்திருப்போம். ஒரு ஆயன் தன் மந்தைக்கு உணவளிப்பது போல ஆண்டவர் இயேசு தன்னுடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் ஆன்ம உணவாக அளிக்கிறார் என்று அற்புதமான வார்த்தையை தாமஸ் அக்வினாஸுடைய வாழ்வின் சான்றிதழை கொடுக்கிறார். ஆகவே அற்புதமாக ஒவ்வொரு திரு அப்பம் அல்லது திரு உடலுக்குள்ளாக இந்த அப்பத்திற்குள்ளாக அழகான இயேசுவின் காதல் அன்பு ஒளிந்திருக்கிறது என்கிறார் பேராயர் ஃபுல்டன் ஜெஷின். ஆக இப்படியாக ஆண்டவர் இயேசுவின் அன்பை, ஆண்டவர் இயேசுனுடைய அந்த உயிர் துடுப்பை அழகாக உணர்கின்ற நேரம். அதனால தான் யாவே கடவுள் மோய்சனை பார்த்து சொன்னார், மோயிசா மோயிசா, நீ நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் புனிதமானது, ஆகவே உன் காலடிகள் எல்லாம் கழைத்து விட்டு வா என்றார். அன்றைக்கு முட்புதர் வழியாக காட்சி கொடுத்த கடவுள் இன்றைய நாளில் தன்னுடைய நற்கருணையின் வழியாக காட்சியாக வழங்கி நம் வாழ்வை சாட்சியாக நம்மை அழைக்கிறார். ஆக இன்றைக்கும் ஆண்டவருடைய காட்சி அற்புதமாக என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்போர் என்னாலும் வாழ்வர் என்கிறார். இந்த உலகம் வாழ்வதற்காகவே என் சதையை என் இரத்தத்தை நான் வழங்குகிறேன். என் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு யோவான் 10:10 சொன்னது போல நிறைவின் வாழ்வின் மகிழ்ச்சியை கடவுள் வழங்குகிறார். அன்புக்குரியவர்களே, சுருக்கமாக நற்கருணை என்பது என்ன தெரியுங்களா? சந்திப்பின் சங்கம். இட்ஸ் a beautiful meet and event between God
and me, or it's a between creator and creatures என்று சொல்லலாம். அற்புதமாக கடவுளுடைய சந்திப்பின் சங்கமம் தான் நற்கருணை. ஆண்டவர் இயேசுடைய உடனிருப்பு, கண்டினியூஸ் பிரசன்ட். அன்றைக்கு மேகத்தூண் வழியாக, நெருப்புத்தூண் வழியாக வழிநடத்திய கடவுள் இன்றைக்கு நற்கருணை வழியாக நம்ம எல்லோரையும் வழி நடத்துகிறார். உயிருள்ள தேவனாக நம்புவருக்கெல்லாம் நலமும், தேடுவருக்கெல்லாம் பலமும், தஞ்சம் என்று இருப்பவருக்கெல்லாம் சக்தியுமாக இருக்கக்கூடிய அந்த ஆண்டவருடைய உடன் இருப்பின் வெளிப்பாடுதான் இயேசுவின் நற்கருணை. ஆண்டவர் இயேசுடைய சக்தி, the power, the magnetic power, the magical power. ஆகையால அதுதான் ஆண்டவருடைய இயேசுவின் நற்கருணை. சோர்வோட, கலக்கத்தோட, கவலையோட, கஷ்டத்தோட நாம் இங்கே நிற்கின்ற போது, அமர்கின்ற போது, பார்க்கின்ற போது, முழங்கால் படியிட்டு நிற்க ஆண்டவா என்று கதி என்று நாம் இருக்கின்ற பொழுதெல்லாம் கடவுளுடைய அருளால், ஆசிரால் சக்தியை பொழியக்கூடிய ஆண்டவராக இந்த இடத்தில் இருக்கிறார். உன்னதமான இயேசுவின் இந்த உடன் இருப்பை, சக்தியை அல்லது அவருடைய அந்த சந்திப்பின் சங்கமத்தை நாம் அனுபவிக்க நமக்கு உறுதுணையாக, துணையாக இருப்பதுதான் ஆவியானவர். எனக்கு துணையாளர் உங்களை வழிநடத்துவார் என்று சொன்னது போல அந்த தூய ஆவியானவர் தான் அக்னியின் அபிஷேகத்தால் நம்மை நிரப்புகிறார், ஆவியின் ஆற்றலால் நிரப்புகிறார். ஆண்டவர் இயேசு தூயவர், தூயவர், தூயவர் என்றால் சுத்தமான, தூய்மையான அவருடையத்தில் நெருங்க அற்புதமான பாலமாக, ஒருங்கிணைப்பாக இருப்பதுதான் ஆவியானவர். ஆகவே அந்த தூய ஆவியானவருடைய அபிஷேகம் இந்த இடத்தில் நதிக்காய் கிடைத்த அனுபவங்கள் நமது அனுபவமாக நாம் இருக்கிறோம் என்றால் மறுபடியும் நாம் பிறக்க வேண்டும். மீண்டுமாக பிறப்பது என்பது மீண்டும் மீண்டுமாக புதிய மனிதர்களாய், புதிய அருளோடு, புதிய ஆற்றலோடு, புதிய சக்தியோடு பிறக்க அற்புதமான வாய்ப்பு தான். புதிய நற்கருணை முன்பாக ஆண்டவர் புதிய அருளையும் ஆசீர்வாதத்தை வழங்க நாம் பாடுவோம், துதித்து நாம் ஜெபிப்போம். ஆவியானவருடைய ஆற்றலை, அபிஷேகத்தை நாம் கேட்போம். சத்தமாக கைகளை தட்டி உற்சாகத்தோடு மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. இறங்கி வர வேண்டும், அழகான மாலை பொழுது ஆண்டவர் இயேசுனுடைய அற்புதமான இருப்பிடம், ஆண்டவர் இயேசுனுடைய அற்புதமான உன்னதமான இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் கேட்பது என்ன? வரங்கள், the gifts of the Holy Spirit, the fruits of the Holy Spirit. ஆண்டவா, தூய ஆவியின் வரங்களால், கனிகளால் எங்களை நிரப்பியறணும் என்று ஆண்டவரிடம் நாம் கேட்பது. ஆக வாழ வழியை கேட்பது, நம்முடைய குடும்பத்தை நகர்த்த வழிகளை கேட்பது, தூய ஆவியானவருடைய ஆசீர்வாதத்தை நாம் கேட்பது, அவருடைய கனிகளாலும் கொடைகளால் நிரப்பப்பட பலவீனமுள்ள நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் மன்னிக்க செபிப்போம், பாடுவோம். கடவுளுடைய வரங்கள், ஆசிரை, பலத்தை, கனிகளை, கொடைகளை கேட்டு நாம் கொண்டாடுவோம். கனிகள் கொடியனுமே, வல்லமையோடு வாழணுமே,
பாவத்தில் நிரப்பப்பட முன்னோர்கள் செய்த பாவங்கள், பெற்றோர்கள் செய்த பாவங்கள், இன்று நாம் செய்கின்ற பாவங்கள் சாபங்களாக மாறுகிறது. கொரோசை நகரே ஐயோ கேடு என்கிறார், பெத்சைதா நகரே ஐயோ கேடு என்கிறார். மனமாறாமல் ஒழுக்கத்தின் பின்புறமாக சென்ற அந்த நகரெல்லாம் ஆண்டவர் சபித்தது போல நம்முடைய பாவங்கள் சாபங்களெல்லாம் மாற அந்த பாவனுடைய இரக்கத்தினால் அருளினால் நிரப்ப சொல்லி ஆண்டவர் துதித்து நாம் பாடுவோம். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. புறம் போல் இறங்கி வர வேண்டும், வல்லமை தர வேண்டும், வல்லமை தர வேண்டும். ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக நிற்கிறோமா? ஆண்டவர் தெருவாக சென்றாரா? தொட்டவர்களெல்லாம் குணம் பெற்றார்களா? பார்த்தவர்களெல்லாம் விசுவாசத்தில் மறுவாழ்வு பெற்றார்களா? ஆகவே நம்முடைய வாழ்வெல்லாம் சாட்சியமாக மாற அதிசயங்கள், அற்புதங்கள் இந்த இடத்தில் நிகழ, நம்முடைய உடல் நோயெல்லாம் குணம் பெற, உள்ள நோயெல்லாம் குணப்பெற, புது வாழ்வு கிடைக்க, புது தெம்பு கிடைக்க, புதிய ஆற்றல் கிடைக்க, ஆசீரால் அற்புதத்தால் அதிசயத்தால் நிரப்பிட அந்த வாய்களெல்லாம் ஆசீர்வதி சொல்லி தூய ஆவியானவரே துணையாகவார், புது வாழ்வு தாரும் என்று சொல்லி ஆண்டவர் தூய ஆவியான் வழியாக போற்றி புகழ்ந்து நாம் பாடுவோம். அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, சாட்சிய வாழ்வு வாழணுமே. உற்சாகத்தோடு அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, சாட்சிய வாழ்வு வாழணுமே. எனவே யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே நடக்கணும் ஆண்டவர். அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. எல்லோரும் சரி வானம் பெற புறம் போல் இறங்கி வர வேண்டும், வல்லமை தர வேண்டும், வானம் பெற வல்லமை தர வேண்டும். முன்பாக நம்மை நாம் ஒப்புக்கொடுத்து தேவனுடைய அற்புதமா ஆசீர் நிரப்பப்பட, கடவுளுடைய அருள் ஆசீரால் நிரப்பப்பட கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே எங்கள் மீட்பர், இயேசுவே எங்கள் மீட்பர், இயேசுவே எங்கள் ஆண்டவர், இயேசுவே எங்கள் ஆண்டவர், இயேசுவை போற்றுகிறோம். இயேசுவே எங்களை போற்றி. இயேசு என்ற பெயருக்கு அவ்வளவு ஒரு மகிமை உண்டு. இயேசு என்ற பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழ் உலகர் அனைவரும் மண்டியிடுவர். புனித ராயப்பர் அழகாக சொல்லுவார், என்னிடம் பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, ஆனால் ஒன்று, இயேசுவின் திருப்பெயரால் எழுந்து நடைபெறுகிற the power of the name of Jesus. fultization சொல்வார். உலகத்தில் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வில் 3 வலிமையான ஆயுதங்கள் என்கிறார். the number 1 இயேசுவின் திருப்பெயர் என்கிறார். the number 1 powerful weapon is nothing but the power of the name of Jesus என்கிறார். இயேசுவின் திருப்பெயர். இரண்டாவது இயேசுவின் திரு ரத்தம். மூன்றாவது அன்னை மரியாள் மேல் கொள்கின்ற அற்புதமான ஜெபமாலையின் பக்தி என்கிறார். இயேசுவின் திருப்பெயருக்கு அவ்வளவு ஒரு மகிமை இருக்கிறது. சீடர்கள் சொல்வார்கள், அன்பான இயேசுவே, உன் பெயரை சொன்னால் பேய்கள் கூட நடுநடுங்கின்ற அவ்வளவு ஒரு வலிமையும் வல்லமையும் உடையதான் இயேசுவின் திருப்பெயர். கரங்களை வைத்து சொல்வோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மீட்பர், இயேசுவை போற்றுகிறோம், இயேசுவை புகழ்கின்றோம், இயேசுவை வாழ்த்துகின்றோம், இயேசுவை வணங்குகின்றோம், இயேசுவை ஆராதிக்கின்றோம்,
இயேசு மகிமைப்படுத்துகின்றோம். இயேசுவை எங்களோட வாழும். இயேசுவை எங்களோட தங்கும். இயேசுவை எங்களை வழி நடத்தும். இயேசுவை எங்களோட வாழும். இயேசுவை எங்களோட தங்கும். இயேசுவை எங்களை வழி நடத்தும். இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரை எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவை எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவோட ஆண்டவா எங்களோட தங்கும். இயேசுவை எங்களோட தங்கும். இயேசுவை எங்களை வழி நடத்தும். நீரே என் மீட்பர். நீரே என் சக்தி. நீரே என் பலம். நீரே எனக்கு எல்லாம். அப்படியே நாம் அமர்வோம். ஆண்டவருக்கு முன்பாக அமைதியாய் நாம் ஜெபிப்போம். Let us listen to the voice of God, inner voice of God. மெல்லிய ஒலியில் ஆண்டவர் இயேசுவின் குரலை நாம் கேட்போம். ஆண்டவரோடு நாம் பேசுவோம். நம்முடைய வாழ்க்கை சூழலை காட்சியாக கொண்டு வருவோம். நாம் அனுபவித்த நன்மைகள், அனுபவித்த முன்னேற்றங்கள், அனுபவித்த மாற்றங்கள், அனுபவித்த நிறைய நன்மைகளுக்கு நாம் நன்றியை சொல்லுவோம். இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. நான் இருப்பதற்கு, நகர்வதற்கு, ஓடுவதற்கு, பேசுவதற்கு, பழகுவதற்கு, உரையாடுவதற்கு, குடும்ப வாழ்க்கை கொடுத்ததற்கு, ஒரு ஆணாய், ஒரு பெண்ணாய், ஒரு தந்தையாய், ஒரு தாயாய், திருமண குடும்ப துறவு வாழ்வை கொடுத்ததற்கெல்லாம் இயேசுவே உமக்கு நன்றி என்று ஆண்டவருக்கு வாயார நாம் நன்றி சொல்லுவோம். அந்த கடவுள் நம்மோடு, இயேசு இறைவன் இந்த இடத்தில் நம்முடைய குரலுக்கெல்லாம் செவிசாய்க்கிறார். செவிசாய்க்கின்ற இறைவன் நம் மத்தியில் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் பின்னணியை நாம் யோசித்தோம் என்றால், கடந்து வந்த பாதையில் எத்தனை விதமான பயங்கள், பதற்றங்கள், வாழ்க்கை சூழல்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள், கவலைகள், மன அழுத்தங்கள், மன நெருக்கடிகள் இவையெல்லாம் நாம் கண்முன் கொண்டு வருவோம். இரவும் பகலுமாக குடும்பத்திற்காக நாம் உழைத்த நாட்கள், போராடிய நாட்கள், சில நேரங்கள் அவமானப்பட்டு இருக்கலாம். சொந்தங்கள், பந்தங்களால் நாம் அவமானப்பட்டிருக்கலாம். ஏன் கணவனால் கூட நாம் அவமானப்படுத்தப்பட்டு இருக்கலாம். மனைவியால் அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம். பெற்றோரால், பிள்ளைகளால் கூட நாம் அவமானத்தை சந்தித்திருக்கலாம். தலைகுனிந்த வாழ்க்கை, ஆனால் தலை நிமிர்ந்து வைத்தார் இறைவன் இயேசு. ஆகவே அந்த நாட்களெல்லாம் நாம் எண்ணி பார்ப்போம். எங்கேயோ ஒரு மூலையில் நாம் ஏதோ ஒரு விதத்தில் நம்மில் பல பேர் நினைத்திருக்க, ஏண்டா வாழணும் என்றெல்லாம் நினைத்திருக்கலாம் நம்முடைய வாழ்க்கை சூழலின் போராட்டத்தில். ஆனால் எங்கேயோ ஒரு மூலையில் நாம் இன்றைக்கும் தேவைப்படுகிறோம் இயேசுவுக்காக. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறார், நகர்த்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அற்புதமாக ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். இருக்க இருப்பிடத்தை, உடுக்க உடைகளை, நகர ஆண்டவர் நமக்கு உண்ண உணவெல்லாம் கொடுத்திருக்கிறார். எத்தனை விதமான அற்புதங்கள், மாற்றங்கள், சக்திகள், பலங்கள், அவையெல்லாம் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அந்த ஆண்டவருடைய கண்கள் தான், அந்த கண்கள் இரக்கத்தின் கண்கள். ஆண்டவர் இயேசுவின் கண்கள் பரிவின் கண்கள், பாசத்தின் கண்கள். ஆண்டவர் இயேசுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். ஆண்டவர் இயேசு கடல் மீது நடந்து வந்தபோது ராயப்பர் இயேசுவின் மேல் கண்களை பதிய வைத்தார், நடந்தார். கண்களிலிருந்து திசை மாறினார், விழுந்தார். ஆண்டவர் கரம் பிடித்து தூக்கிவிட்டார். ஆக அன்புக்குரிய நம்முடைய வாழ்க்கையை நாம் இயேசுவின் மேல் கண்கள் பதிய வைத்து வாழ்கின்ற பொழுதுதான் வாழ்க்கை எதிர்நோக்கி நாம் செல்வோம். ஆனால் எத்தனையோ நாட்களில் நாம் விழுந்திருப்போம். நம் வாழ்க்கை முடிந்து விட்டது என்றெல்லாம் நாம் சிந்தித்திருப்போம். ஒன்று தெரியுமா, நம்முடைய தாயின் கருவயிற்றில் நாம் உருவான அந்த சூழலில் நாம் எண்ணி பார்ப்போம். எத்தனையோ விதமான அணுக்கள் உருவாகினாலும் நாம் இந்த உலகத்திற்கு தேவைப்பட்டு இருக்கிறோம் என்பதன் நிமித்தமாக தான் ஒரு உயிரணுவாக நாம் உருவாகி இந்த உலகத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆயிரம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிரணுக்கள் உருவாக்கப்பட்டாலும் அவை அத்தனையும் உயிராக, உறவாக, மனிதராக மாறுவது கிடையாது. அப்படி என்றால் எத்தனையோ உயிரணுக்கள் அழிக்கப்பட்டு அந்த ஒரு உயிரணுதான் ஒரு சக்தியாக மாறி நாம் எல்லோரும் இந்த உலகத்தை நாம் சந்தித்திருக்கின்றோம். அப்படி என்றால் எத்தனையோ உயிரணுக்கள் இழந்தது, அழிந்தது போல எத்தனை வயதில் மரணம் வந்திருக்கலாம். கருவில் மரணம், வெளியே வந்தபொழுது மரணம், 5 வயதில் மரணம், அல்லது 12 வயது, 25 வயது. ஆனால் இன்றைக்கு நாம் வாழ்கிறோம் என்றால் இறைவன் போட்ட பிச்சை. ஆக அந்த ஆண்டவருடைய கண்கள், இரக்கத்தின் கண்கள் தான் இன்றைக்கு நம்மை வாழ வைத்து கொண்டிருக்க. பல நேரங்களில் மறந்திருக்கலாம், உணராமல் இருந்திருக்கலாம், தெரியாமல் இருந்திருக்கலாம், உணர்ந்தும் உணராமல், புரிந்தும் புரியாமல் நாம் இருந்திருக்கலாம். ஆண்டவர் இயேசுவிடத்தில் நாம் சொல்லும், கடவுளே நீ எத்தனை நன்மைகளை எனக்கு செய்து, ஒரு கணவனாய், ஒரு மனைவியாய், ஒரு பெண்ணாய், ஒரு ஆணாய் நான் தவித்த போராட்டங்கள், வேலைக்காக,
வேலை செய்கின்ற இடத்தில் அல்லது பிழைப்புக்காக நான் வந்த நாட்கள், எத்தனையோ விதமான மனசுக்குள்ளாக போராட்டங்கள், போர்க்களங்கள், தனிமைகள், போராட்டங்கள், முதுமை நிமித்தமாக நான் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், கணவனால் நான் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், என் மனைவியால் நான் சந்திக்கக்கூடிய போராட்டம், என் பிள்ளைகளால் எத்தனை விதங்கள் நம்முடைய வாழ்க்கை சூழல்கள், எல்லாருடைய வாழ்க்கையில் வசதிகள் இருந்தாலும் ஏதோ ஒரு வாழ்க்கையில் நாம் வெறுமையை நாம் சந்தித்து கொண்டு இருக்கலாம், தனிமையை சந்தித்து கொண்டு இருக்கலாம், மனசுக்குள்ளாக ஆயிரம் கஷ்டங்களோடு போராடலாம். அது உடல் நோயாக இருக்கலாம், உள்ள நோயாக இருக்கலாம், மனசு வேதனையாக இருக்கலாம், மனசு இறுக்கமாக இருக்கலாம், மனசு காயங்களுக்கு ஆயிரம் காயங்களோடு நாம் நியாயங்கள் இல்லாமல் போராடி கொண்டு இருக்கலாம். ஆண்டவருடைய கண்கள் தான் நம்மை இன்றைக்கும் வாழ வைக்கின்றன. என்றைக்கும் முடிந்துவிட்டது என்று நாம் நினைத்த வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கும் தொடர்கதையாக மாறுகிறது என்றால் அது இறைவன் போட்ட அற்புதமான பிச்சை, அருள், ஆசிர், ஆற்றல், பலம், சக்தி. ஆகவே அழகான கண்கள் என்னை கண்டாய் ஆண்டவரா, இயேசுவே மக்கள் நன்றி என்று சொல்லி அழகான இந்த பாடல். நம்முடைய கண்கள் ஆண்டவரின் திருவுடலை பார்த்து நற்கருணையின் உச்சத்தில், நற்கருணையின் பிரசனத்தில், நற்கருணையின் உயிர் அனுபவத்தில் இறை ஆசி நாம் கேட்போம். நன்றியோடும் நன்றி நிறைந்த நெஞ்சத்தோடு இறைவன் நம்மை வழி நடத்திய விதங்கள், பராமரித்து பாதுகாத்து இரவும் பகலுமாக நம்மை நடத்திய விதங்களுக்காக கடவுளிடத்தில் நன்றி செலுத்தி இந்த பாடலை நாம் பாடுவோம். சத்தியத்திலும் சத்தியமாக வாழ்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் இரக்கம் தான். உண்மைதானே? நம்முடைய வாழ்வு முழுவதும் நினைத்து பார்ப்போம். கடந்து வந்த பாதையெல்லாம் நாம் ஓட்டி பார்ப்போம். எத்தனை முறை நாம் தூக்கி எறியப்பட்டு இருப்போம். சொந்தங்களால், பந்தங்களால், நண்பர்களால், நாம் செய்த தொழில் இடத்தில் ஒரு பெண்ணாய் நாம் தூக்கி எறியப்பட்ட நாள், பயன்படுத்தி தூக்கி எறியப்பட்ட நாள், பெற்றோர் பிள்ளைகளால் நாம் தூக்கி எறியப்பட்ட நாள். ஆக இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்த ஏராளமான கசப்பான அனுபவங்கள் நாம் பல மனிதர்கள் மத்தியில் கடந்த கால வாழ்க்கை நினைத்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டால் ஐயோ பயமாக இருக்கிறது, கசப்பாக இருக்கிறது என்றெல்லாம் நினைத்து அதை வருத்தமாக பயங்கர ஒரு அனுபவமாக பார்ப்பது ஏராளம். ஆக தூக்கி எறியப்பட்ட நம்மையெல்லாம் கடவுள் தான் மீண்டும் 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 மீண்டுமாக கரம் பிடித்து நம்மை இன்றைக்கு தேவை என்றெல்லாம் உணர்த்துகிறான். ஆண்டவரை நோக்கி நாம் பாடுவோம், நன்றியோடு நாம் பாடுவோம். ஒன்றுமே இல்லாமல் இந்த ஊருக்கு நாம் பல பேர் வந்திருக்கலாம். ஒன்றுமே இல்லாமல் நாம் வாழ்ந்திருக்கலாம்.
பல நேரங்களில் நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் கூட அன்றைக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கலாம், போராடி இருக்கலாம். எப்படி வாழப்போகிறோம், எப்படி மனைவியை பிள்ளைகளை நாம் காப்பாற்றப் போகிறோம், ஒன்றுமே இல்லாத என் வாழ்க்கை எப்படிதான் நகரப்போகிறது என்றெல்லாம் நாம் நினைத்திருக்கலாம். ஆக எப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் ஆண்டவருடைய அந்த கருணை தான், இரக்கம்தான், விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் முன்னுக்கு பின்னமாக இருந்து நமக்கு விண்புலமாக இருந்த ஆண்டவர் நம்ம வழி நடந்து நினைச்சு பாருங்க. நினைச்சு பார்த்து கடந்த கால வாழ்க்கையெல்லாம் கொண்டு வந்து பாருங்க. ஒன்றுமில்லாத நம்முடைய வாழ்க்கை, சாதாரண நம்முடைய வாழ்க்கையை, சாதாரண நம் மனிதர்களாக நம்மை இன்றைக்கு ஒரு மதிப்பு மிக்க, ஒரு விலை உயர்ந்த பொக்கிஷமாக, புதையலாக கடவுள் வைத்திருக்க என்றால் அவருடைய கருணையே கருணைதான். இந்த கருணைக்காக ஆண்டவரிடத்தில், இயேசுவிடத்தில் நன்றியோடு நாம் நினைத்து இந்த பாடல் வரிகளை பாடுவோம். ஆண்டவர் கண்டனை கண்டதால் இன்றைக்கு நான் உயிர் வாழ்வேன் ஆண்டவா. ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக உண்மைதான் ஆண்டவா. உண்மையிலும் உண்மைதான் இயேசுவை. இன்றைக்கு நான் உயிர் வாழ்கிறேன் என்றால், என் வாழ்க்கை நகர்கிறது என்றால், இன்னைக்கு நான் மதிப்பும் மரியாதையோடு நான் இருக்கேன் என்றால், ஆண்டவன் நீ போட்ட பிச்சைதான், நீ போட்ட பிச்சைதான், நீ நகர்த்திய என் வாழ்க்கை நகர்வுகள் தான். எத்தனையோ நேரங்களில் நான் தொலைந்து போயிருக்கலாம், காணாமல் போயிருக்கலாம், சிதைந்து போயிருக்கலாம், சின்ன பின்னமாக ஆகியிருக்கலாம். என் வாழ்க்கை நகர்வுக்குள்ளாக இன்றைக்கு பத்திரமாக கரத்தில் என்னை தாங்கி 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 என்னை வழிநடத்திய ஆண்டவர் இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி முழங்கால் படியிடுவோம். நம்முடைய மனசுக்குள்ளாக நன்றி உணர்வுகளோடு கடந்த கால வாழ்க்கையெல்லாம் நகர்த்தி நாம் ஓட்டி பார்த்தலாம். நிகழ்காலத்தில் நாம் வாழ்ந்து எதிர்காலத்தை இறைவன் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் இந்த நிகழ்காலத்தில் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், இந்த நிகழ்காலத்துக்கு தேவையான அருள் ஆசிரை நாம் கேட்போம். விண்ணப்பத்தை கேட்பர் என்ற பாடலை நாம் பாடுகின்ற போது நற்கருணை ஆண்டவர் இயேசுவை நம் மத்தியிலே கொண்டு வரும். நிகழ்காலத்தில் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது என்ன? தேவையானது ஒன்றுதான். அற்புதமான அந்த வார்த்தை மீண்டுமாக மாத்தா மரியாளுடைய அந்த காட்சியை கொண்டு வருவோம். மாத்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்படுகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றுதான், அதை மரியாள் தேர்ந்தெடுத்தாள் என்று சொல்கிறார். தேவையானது ஒன்றுதான், அது என்ன என்று நாம் கண்டுபிடிக்க ஆண்டவர் இயேசுவிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். தேவையானது ஒன்றுதான், அது இறைவனுடைய ஆசீர், வலிமை, வல்லமை, ஆற்றல், சக்தி, பலம், வேண்டுதல், நம்பிக்கை. விண்ணப்பத்தை கேட்பரே என்ற பாடலை நாம் பாடிக்கொண்டு அப்படியே நாம் பவனையாக ஆண்டவர் இயேசு நம்மை நோக்கி வருகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவிடத்தில் நாம் சுபிப்போம். தேவையானது ஒன்று, அது நம்முடைய குடும்பத்திற்கு என்ன? சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கலாம், சில பேருக்கு குடும்பத்தில் ஆசீர் தேவைப்படலாம், குடும்பத்தில் அமைதி தேவைப்படலாம், குடும்பத்தில் மாற்றம் தேவைப்படலாம். தேவையானது ஒன்றுதான், அது என்ன என்பதை நாம் கேட்போம், பாடுவோம். எழுந்து நிற்போம். ஆண்டவர் இயேசு நமத்திலே வருகின்ற போது நிச்சயமாக இங்கு யாருக்கு என்னென்ன நடக்கும் என்று தெரியாது. இட்ஸ் a mystery. இது ஒரு மறைபொருள். கடவுள் தொடுகிறார், தொடுவார், அருள் பாலிக்கிறார், அருளுவார், ஆசீர் வழங்குகிறார். நிச்சயமாக நம்புவதற்கெல்லாம் நலமும் வளமுமாக இறைவன் இருக்கிறார். பாடுவார். கேட்பவரே, என் கண்ணீரை
முடியாது என்று சொன்னாலும், நண்பர்கள் நம்மை பார்த்து ஏளனமாக பார்த்தாலும், ஏன் நம்ம கூட இருக்கிற சொந்த பந்தங்களே நம்ம ஏளனமாக பார்த்தாலும், ஆனால் உம்மால் கூடும் ஆண்டவரே, everything is possible through your powerful grace என்று ஆண்டவருடைய அருளால் எல்லாம் கூடும் என்று சொல்லி ஆண்டவரை புகழ்ந்தெடுத்து நம்முடைய வாழ்வில் அருள், ஆசை, ஆற்றல், அருளை நாம் கேட்போம், பாடுவோம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் கூடும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் கூடும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் கூடும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் கூடும். எல்லாரும் சேர்ந்து நல்லவற்றை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, நாம் எல்லோரும் ஒன்று செய்வோமா? ஆண்டவர் இயேசுவிடத்தில் நாம் சொல்லுவோம், ஆண்டவா, பலவீனத்தோடு நாங்கள் நிற்கின்றோம், பாவங்களோடு நாங்கள் நிற்கின்றோம், குறைகளோடு நாங்கள் நிற்கின்றோமானால் ஒன்று எங்கள் பலவீனம் பலமாக, குறைகள் நிறைவாக மாற உம்முடைய மனதுருகி கரத்தை எல்லாம் நீட்டி எங்கள் குடும்பத்தில் எங்கள் தனிப்பட்ட வாழ்வுடைய அதிசயத்தால் நிரப்புவர் என்று சொல்லி பாடி நாம் ஜெபிப்போம். மனதுருகி கரநீட்டே அதிசயம் செய்வரே, மனதுருகி கரநீட்டே அதிசயம் செய்வரே, அதிசயம் செய்வரே, ஆண்டவரை பார்த்து, நற்கருணை இருக்கிற அந்த தெய்வத்தை பார்த்து, கண்கள் இயேசுவை பார்த்து, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஆண்டவருடைய சித்தத்தினாலும் என்று சொல்லி நம்ம எல்லாம் சுகமளிக்கக்கூடிய சுகமளிக்கக்கூடிய தெய்வம் ஆண்டவர் இயேசுவிடத்தில் நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ, சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீ. எல்லோருடைய கண்கள் ஆண்டவரை ஆண்டவர் இயேசுவே நமக்கு பலமும் சக்தியும் ஆற்றலும் நம் கண்ணீர்களுக்கெல்லாம் மருந்தாக கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, மீண்டுமாக நம்முடைய வேண்டுதல் விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்பவர் ஆண்டவர், நம் கன்னிகள் எல்லாம் தோற்பையில் சேர்த்து வைப்பவர் இறைவன். மீண்டுமாக பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, எல்லாம் குவைத்து ஆண்டவருக்கு முன்பாக நம்மை நாம் சிறந்தாழ்த்தி வணங்கி என் கண்ணீரை காண்பவரே,
இயேசுக்கு முன்பாக ஒப்பு கொடுப்போம். நாம் வாழக்கூடிய குடும்பத்தை கொண்டு வருவோம், குடும்ப சூழலை கொண்டு வருவோம். நம்முடைய வீடை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்ப்போம். நம் வீட்டினுடைய மூளை முடுக்குகள் எல்லாம் கடவுளிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய சமையலறை, நம்முடைய படுக்கறை, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள், நம் அருகாமையில் வாழ்பவர்கள் எது எதற்காக நாம் தடையாக இருக்கின்றன, நாம் இருக்கக்கூடிய இருப்பிடம், நாம் ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெப இடம், அதையெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க நாம் இந்த இடத்தில் வேண்டுவோம். நிச்சயமாக ஆண்டவருடைய வலிமையும் வல்லமை எல்லா இடங்களிலும் நிரப்பப்பட நாம் வாழ்வதற்கு அல்லது நகர்வதற்கு மகிழ்வோடு மனநிறைவோடு அமைதியாக இருப்பதற்கு தடைகளாக இருக்கக்கூடிய த ஸ்டம்பிளிங் பிளாக் என்று சொல்லப்படக்கூடிய தடைகளாக இருக்கக்கூடியவற்றை நாம் நினைத்து பார்ப்போம். ஆண்டவா, எனக்கு தெரியாது நான் எதற்கு, ஏன், எந்த இடத்தில் என் வாழ்க்கை நகர்வுக்கு மகிழ்வுக்கு தடையாக எனக்கு தெரியாது. அந்த தடைகளெல்லாம் நீங்கி தடுமாற்றம் இல்லாமல் வாழ்க்கை மகிழ்ச்சியோட மனநிறைவோடு இருப்பதில் நிறைவு கண்டு நான் வாழ எனக்கு அருள் செய்வாயா, ஆசிரியை பொழிவாயா, நல்ல உடல் நலத்தை தருவாயா, உள்ள நலத்தை தருவாயா, இன்னும் அதிகமாக நல்ல நன்மைகளால் நிரப்புவாயா, நல்ல எண்ணத்தை, நல்ல புத்தியை, நல்ல ஆசிரியை, நல்ல ஆற்றலை, நல்ல வாழ்க்கை சூழல் எனக்கு தருவாயா. நீரே எனக்கு கதியும் வாழ்வுமாக இருக்கக்கூடிய அன்பு இயேசுவே, என்னோட பயணம் செய்வீராக. உம்மோடு இணைந்த வாழ்வு இனிமையான வாழ்வாக மாறட்டும். இவ்விடத்திலிருந்து இன்றைய நாள் நான் எடுத்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிரியை நான் பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து நிச்சயமாக உம்மோடு இணைந்த, சேர்ந்த, மகிழ்ந்த, மன நிறைவு தருகின்ற வாழ்வாக எங்கள் வாழ்வு, எங்கள் திருமணம், எங்கள் குடும்பம், எங்கள் திருவு வாழ்வெல்லாம், சமூக வாழ்வெல்லாம் அமைய உம்முடைய அருளால், ஆசிரால், ஆற்றலால், இரக்கத்தினால், அன்பினால் நிரப்பலும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மாண்பு வீரத்தை நாம் பார்க்கிறோம். இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில் உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல், திரு ரத்தம் ஆகியவற்று தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தோய்த்துணர்ந்த மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைக்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
எழுந்து நிற்போம். இயேசுவின் திரு இதயத்திற்கு நம்மையும் நம்முடைய குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்துவிட்டு மகிழ்வோடு மனநிறைவோடு ஆண்டவர் ஆசீர்வாதத்தோடு செல்வம். நாளைய நாள் பங்கு திருவிழாவின் கொடியேற்ற நிகழ்வுக்கு நாம் எல்லோரும் மகிழ்வோடு மனநிறைவோடு வருவோம். அன்னையின் ஆசிரை நாம் பெறுவோம். இயேசுவின் பாடல். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.